ஸோ இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா நம்ம டிஸ்பிளேயில் வர மாரி நம்ம எடிட் பண்ண போகிறோம். ஸோ இப்போ இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா விநாயகர் சதுர்த்தி ட்ரெண்டிங் இருக்கிறதால பார்த்திங்கன்னா இந்த வீடியோ வந்து நம்ம எடிட் பண்ண போகிறோம். ஸோ இது உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். மறக்காமல் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அப்போ தான் உடனுக்குடன் நம்ம நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு தெரிய வரும். ஸோ இப்போ கைன்மாஸ்டர் ஓப்பன் பண்ணி 1.1 கிளிக் பண்ணிக்காங்க. ஸோ 1.1 கிளிக் பண்ணி பேக்ரவுண்ட் எப்பயும் நான் சொல்கிற மாதிரி தான் ஒரு பிளாக் கலர் கொடுத்துக்காங்க. ஸோ சாங்ஸ்க்கு ஏற்ற மாரி கிளிக் பண்ணிக்காங்க. ஸோ நான் 30 செகண்ட்க்கு வைக்கிறேன் சாங்ஸு. 30 செகண்ட்ஸ்க்கு வந்து ட்ராக் பண்ணி விட்டுக்கிறேன். ட்ராக் பண்ணி விட்டுட்டு பார்த்தீங்கன்னா சும்மா மறுபடியும் ஸோ லேயர் போய்ட்டு மீடியாவுக்கு போய்ட்டு ஸோ நீங்கள் எதை பற்றி நீங்கள் வீடியோ பண்ணணுமோ அதை வந்து இன்புட் பண்ணிக்கோங்க. ஸோ நான் இது வந்து பார்த்திங்கன்னா இப்போ நான் விநாயகர் இன்புட் பண்ணியிருக்கேன். அது வந்து நான் கொஞ்சம் ஜூம் பண்ணி வச்சுக்கிறேன். ஸோ எந்த அளவுக்கு வேணுமோ அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுக்கிறேன். நான் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி நான் ஸோ அந்த ஃப்ரேம்க்கு ஏற்ற மாரி நான் வச்சுக்கிறேன். ஸோ வச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒன் டைம் வந்து பார்த்தீங்கன்னா இது ஒன்று நான் 30 செகண்ட் ட்ராக் பண்ணி விட்டுட்டு ஸோ விட்டுக்கிறேன். ஸோ மறுபடியும் வந்துட்டுனா அது வந்து பார்த்திங்கன்னா ஸோ சாங்ஸ்க்கு ஏற்ற மாரி பீட் சவுண்டு வரணுன்னா ஸோ பிளிக்கர்னு சொல்லிட்டு அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சாங்ஸ்க்கு ஏற்ற மாரி இந்தமாரி பீட் ஆகும். ஸோ அது கொடுத்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மறுபடியும் வந்து நீங்கள் லேயருக்கு போங்க. ஸோ லேயருக்கு போய்ட்டு பார்த்தீங்கன்னா ஸோ லேயருக்கு போய்ட்டு மீடியாவுக்கு போயிட்டு ஸோ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ என்ன பண்ண போகிறோம்னா நம்ம வந்து அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா லைட் செட்டிங்ஸ் மாரி இருக்கும். ஸோ அதை கொடுப்போம் நம்ம. ஸோ ஒரு இது எப்படி சொல்கிறேன்னா இது ஒரு டெம்ப்ளேட்டுங்க. இந்த டெம்ப்ளேட் வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன் கீழே நான் கொடுத்துருக்கேன், நீங்கள் டவுன்லோட் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நான் ஒரு லென்த்து பார்த்திங்கன்னா ஒரு 15 செகண்ட்ஸ் அந்த மாரி தான் வச்சுருப்பேன் நான். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா பிளெண்டிங் ஆப்ஷனுக்கு போய்ட்டு ஸ்க்ரீன் மோட் கொடுத்திங்கன்னா ஸோ அந்த சைடில் இருக்கிற பிளாக் சைட்லாம் ரிமூவ் ஆயிரும். ஸோ பார்த்திங்கன்னா இது வந்து ஒரு டூப்ளிகேட் போட்டு வச்சுப்போம். ஸோ டூப்ளிகேட் போட்டுருப்பேன்னா எந்த எண்டில் முடியும் அந்த எண்ட்லேருந்து வச்சு நம்ம வந்து 30 செகண்டுக்கு ஃபினிஷ் பண்ணிப்போம். ஸோ இந்த மாதிரி தான் வரும். 30 செகண்ட் ஃபினிஷ் பண்ணிட்டுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஸோ இது சாங்ஸ் இருக்கும். ஆல்ரெடி அந்த சாங்ஸ் வந்து நம்ம வந்து ரிமூவ் பண்ணிடுவோம். ஸோ அதேமாதிரி டூப்ளிகேட் போட்டோம் பார்த்திங்கன்னா அதுவும் சாங்ஸ் இருக்கும், அதுவும் ரிமூவ் பண்ணிடலாம். அடுத்தது பார்த்திங்கன்னா நம்ம வந்து மறுபடியும் ஒன் டைம் ப்ளே பண்ணி பார்ப்போம். ஸோ அந்த மாதிரி தான் வரும். ஸோ அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா லேயருக்கு போய்ட்டு மீடியாவுக்கு போங்க. ஸோ மீடியாவுக்கு போய்ட்டு வந்திங்கன்னா நம்ம வந்து ஸோ பார்டர் கட்டுவோம் நம்ம. ஸோ நம்ம வீடியோஸ்க்கு சைடில் வந்து பார்த்தோன்னா பார்டர் கட்டுவோம். பார்டர் கட்டிட்டு வந்தீங்கன்னா நீங்கள் ஒயிட் கலர் தான் கொடுக்கணும்ல, எந்த கலர் வேணால் நீங்கள் கொடுத்துக்கலாம். ஸோ அதை பற்றி நான் அடுத்த வீடியோ போகிறேன். லேயருக்கு போய்ட்டு மறுபடியும் டெக்ஸ்ட்டுக்கு போங்க. டெக்ஸ்ட்டுக்கு போய்ட்டு பார்த்தீங்கன்னா பிள்ளையார்னு சொல்லிட்டு ஸோ டைப் பண்ணுங்கள். நீங்கள் தமிழில் பண்ணாலும் சரி, நீங்கள் ஒரு கவிதை மாரி எழுதினாலும் சரி, நான் சும்மா பிள்ளையார்னு சொல்லிட்டு டைப் பண்ணுறேன். ஸோ அதுக்கு வந்து நீங்கள் ஒரு எந்த ஃபாண்ட்ஸ் வேணால் கொடுத்துக்கலாம். ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா கைன்மாஸ்டரில் அவைலபிள் இருக்குது. நீங்கள் அப்படி இல்லைன்னா நீங்கள் டவுன்லோட் பண்ணி கூட இன்ஸ்டால் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ நான் இந்த ஃபாண்ட்ஸில் கொடுத்து அதுக்கு வந்து நான் கலர் அட்ஜஸ்ட்மெண்ட்டில் கொடுக்கணும். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா இந்த பிள்ளையார்ன்றது வந்து பார்த்திங்கன்னா நம்ம வீடியோக்கு தகுந்த மாதிரி நம்ம வந்து ட்ராக் பண்ணி வச்சுப்போம். ஸோ அது ஸோ வேறு ஃபாண்ட் ஸ்டைல் கொடுக்கணுன்னா கூட இந்த வேறு ஃபாண்ட் ஸ்டைல் கொடுத்துக்கலாம். ஸோ கொடுத்து நான் டிக் பண்ணி விட்டுக்கிறேன். ஸோ அதேமாதிரி தான் 30 செகண்டுக்கு வந்து நம்ம ஃபுல்லாக ட்ராக் பண்ணி விட்டுப்போம். ஒரு ட்ராக் பண்ணி விட்டுக்கிட்டு ஸோ அடுத்தது பார்த்திங்கன்னா கலர் பண்ணுவோம் நம்ம அந்த பிள்ளையார்ன்றதுக்கு. ஸோ நான் ரெட் கொடுக்குறேன். ரெட்டு கொடுத்து டிக் பண்ணிவிட்டு அப்படியே அது ஸ்க்ரோல் பண்ணிட்டு கீழே வந்தீங்கன்னா க்ளோன்னு அது கொடுத்திங்கன்னா எனேபிள் கொடுத்துட்டிங்கன்னா பார்த்திங்கன்னா சைடில் வந்து அந்த ரெட்டுக்கு பேக் சைடில் வந்து பிளாக் கலரில் இருக்கும். ஸோ இப்படி கொடுத்தா கொஞ்சம் நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு. ஸோ அடுத்தது பார்த்திங்கன்னா ஸோ மறுபடியும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம லேயர் போய்ட்டு டெக்ஸ்ட்டுக்கு போவாங்க. ஸோ இப்போ வந்து நீங்கள் உங்களோட சேனல் நேமோ இல்லைனா உங்களுக்குன்னு தனிப்பட்ட ஒரு லோகோ ஒன்று க்ரியேட் பண்ணிக்கோங்க. ஸோ நான் வந்து பார்த்திங்கன்னா லோகோ ஒன்று என்னோடய சேனல் நேமே வந்து லோகோ போட்டு ஸோ அதுக்கு ஒரு ஃபாண்ட் ஸ்டைல் நம்ம கொடுக்குறேன். ஸோ அதுக்கும் நம்ம அதேமாரி வந்து பார்த்திங்கன்னா 30 செகண்ட்க்கு ட்ராக் பண்ணி விட்டுப்போம். ஸோ வீடியோஸ் ஃபுல்லாக வரைக்கும் பார்த்திங்கன்னா ஸோ அந்த மாதிரி வரும். ஸோ ட்ராக் பண்ணி விட்டுக்கிட்டு பார்த்திங்கன்னா ஸோ அதுக்கும் நம்ம ஒரு கலர் கொடுப்போம், கொஞ்சம் பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும். ஸோ ஒயிட்டாக இருக்கிறதால கொஞ்சம் நல்லா இருக்கும். நம்ம பார்த்திங்கன்னா பிளாக் கலர் நான் கொடுத்துக்கிறேன். பிளாக் கலர் கொடுத்து அதேமாரி கீழே ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்திங்கன்னா ஸோ அதேமாரி கீழே ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து எல்லோவே கொடுப்போம். அதேமாதிரி கொஞ்சம் பார்க்குறதுக்கு பளிச்சுன்னு தெரியும் பேக்கில் வந்து. அடுத்தது நம்ம லேயர் போய் டெக்ஸ்ட்டு போய்ட்டு ஸோ இது ஒரு டெம்ப்ளேட் ஒன்று கொடுப்போம். ஸோ ஒரு பார்டர் மாரி டிசைன்ஸ் மாதிரி இருக்கும். அதை நம்ம இங்கே வச்சு பார்ப்போம். ஓகே, இந்த இடத்துல வச்சு கொஞ்சம் ஜூம் பண்ணி வச்சுப்போம், கொஞ்சம் பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும். அதுவும் அதேமாதிரி 30 செகண்டுக்கு ட்ராக் பண்ணி விட்டுக்காங்க. ட்ராக் பண்ணி விட்டுட்டு பார்த்திங்கன்னா நீங்கள் சாங்ஸ் வேணுன்னா இப்போது
இந்த சாங்ஸுக்கு கொடுக்கணுன்னு அவசியம் இல்லை. உங்களுக்கு இந்த வேறு சாங்ஸ் கூட நீங்கள் கொடுக்கலாம். என்கிட்ட இந்த சாங்ஸ் இருக்குல்ல தான் இந்த சாங்ஸ் நான் கொடுக்குறேன். ஸோ ஒன் டைம் ப்ளே பண்ணி பாருங்கள். ஸோ இந்த மாதிரி தான் வரும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ க்ரியேட் ஆகிடுச்சு. இதேமாரி நீங்களும் வந்து வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் எடிட் பண்ணணுன்னா ஸோ நம்ம சேனலில் வந்து மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கன் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ உங்களுக்கு வீடியோக்கு தகுந்த மாதிரி பார்த்தோன்னா ஃபார்மேட் மாற்றி வச்சுட்டு இன்புட்